ஹாய் காய்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரவிச்சந்திரன் அஸ்வின் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்லேருந்து ரிட்டையர் ஆகிறாரு. ஸோ அவரை பற்றின ஃபுல் டீடைல்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையை சேர்ந்தவர். அவருக்கு வயசு வந்து 38 ஆகுது. ஸோ அவர் வந்து செப்டம்பர் 17, 1986 பிறந்தார். சரிங்களா? ஸோ அவரோட இன்டர்நேஷனல் கரியர் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 5, 2010 ஸ்ரீலங்கா கூட அவரோட ஓடி டெபியூ பண்ணார். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் டெஸ்ட் டெபியூ பார்த்தீங்கன்னா 6 நவம்பர் 2011 வெஸ்ட் இண்டீஸ் கூட பண்ணார். ஸோ T20 டெபியூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 ஜூன் 2010 வெர்சஸ் ஜிம்பாவே. ஸோ இதுதான் வந்து அவர் இன்டர்நேஷனலுக்காக டெபியூ பண்ண மேட்சஸ். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் திட் டொமஸ்டிக் லெவலில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு டீமுக்கு அவர் 2006லேருந்து விளையாடிட்டு இருக்காரு. ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸ் பார்த்தீங்கன்னா 2008லேருந்து 2015 வரைக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸில் இருந்தார். ஸோ 16-17 ரைசிங் பூனே சூப்பர் ஜெயிண்ட் ஆடினார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 89-19 வந்துட்டு கிங்ஸ் 11 பஞ்சாபுக்கு விளையாடினாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 22-24 ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு விளையாடினாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு வந்துட்டு திரும்பி அவர் விளையாட போகிறாரு. ஸோ அவரோட ஸ்டாட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 106 டெஸ்ட் மேட்சஸ் விளையாடியிருக்காரு. அதில் 3503 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஸோ அதில் 6 செஞ்சுரி அண்ட் 14 ஃபிஃப்டிஸும் அடங்கும். அவரோட டாப் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 124. ஸோ விக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் மேட்ச்சில் 537 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அதில் 5 ஃபார் பார்த்தீங்கன்னா 37ம் 10 ஃபார் பார்த்தீங்கன்னா 8ம் எடுத்திருக்காரு. சரிங்களா? ஸோ ஓடிஐயில் பார்த்தீங்கன்னா 116 மேட்சஸ் ஆடிருக்காரு. அதில் 707 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஸோ ஒரே ஒரு 50 மட்டும் தான் அடிச்சிருக்காரு. ஸோ விக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா 156 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஸோ 5 ஃபார் 10 ஃபார் எதுவும் ஓடியில் அவர் எடுத்தார். அவரோட பெஸ்ட் bowling ஃபிகர் ஓடியில் பார்த்தீங்கன்னா 4 ஃபார் 25. T20ல பார்க்கும்போது 65 மேட்சஸ் ஆடியிருக்காரு. 184 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து விக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா 72 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஸோ T20ல ஒரு 5 ஃபார் 10 ஃபார் எடுத்ததில்ல. ஸோ அவரோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் கரியர் அப்படின்னு பார்க்கும்போது 156 மேட்சஸ் ஆடியிருக்காரு. ஸோ 5221 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 700 அண்ட் 25 ஃபிஃப்டிஸ் இருக்குது. அவரோட டாப் ஸ்கோரும் 125 தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லையும். ஸோ விக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா 758 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இதுதான் வந்துட்டு அவரோட ஸ்டாட்ஸ். இப்போ வரைக்கும் அவரோட ஸ்டாட்ஸ் எல்லாம் பார்த்தோம். ஸோ அவரோட கரியர் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்றது எல்லாருக்கும் தெரியும். அவர் சிஎஸ்கேல தான் ஃபர்ஸ்ட் விளையாடினாரு. ஸோ அவர் சிஎஸ்கேல வந்து விளையாடி நல்லா பவுலிங் போட்டு நிறைய விக்கெட்ஸ் எடுத்தோடனே தான் தோனி வந்துட்டு அவர் இன்டர்நேஷனல் மேட்சஸ்க்கு கூட்டிகிட்டு வராரு. ஸோ அங்கேருந்து தான் வந்து நம்ம ரவிச்சந்திரன் அஸ்வினோட வந்து ஒரு கரியர் நல்லா பூம் ஆச்சுன்னு சொல்லலாம். ஸோ அவரோட ஃபர்ஸ்ட் டெபியூ மேட்ச்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் டெபியூ மேட்ச்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் கூட 5 விக்கெட் ஆல் எடுத்தார். ஸோ அவர் வந்துட்டு 7th இந்தியன் அந்த 5 விக்கெட் ஆல் அதுவும் டெபியூ மேட்ச்சில் எடுக்கிறது அவர் தான் 7th இந்தியன். ஸோ இந்த மாதிரி அவர் நிறைய ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்காரு ஓவராலாக. ஸோ அவர் சைடில் வந்து என்னென்ன கப்ஸ் வின் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2011 வேர்ல்டு கப் வின்னிங் டீம்லேயும் அவர் இருந்திருக்காரு. ஸோ அது தவிர்த்துட்டு ஐபிஎல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2010 அண்ட் 11 சிஎஸ்கே வின் பண்ணும்போது அந்த டீம்ஸ் இருந்திருக்காரு. அப்புறம் 2014 சாம்பியன்ஸ் லீக் T20லையும் அந்த டீம்லேயும் அவர் இருந்திருக்காரு. அப்புறம் 2010 சாம்பியன்ஸ் லீக் T20 டீம்லேயும் சிஎஸ்கே கூட இருந்திருக்காரு. அப்பார்ட் ஃப்ரம் தட் வந்து பார்த்தீங்கன்னா 2013 சாம்பியன்ஸ் ட்ராஃபி. ஸோ அந்த மேட்சும் யாரும் மறக்க முடியாது. அதில் லாஸ்ட் ஓவர் அவர் தான் பவுல் பண்ணார். ஸோ அந்த டீம்லேயும் இருந்திருக்காரு. இதெல்லாம் வந்துட்டு அவர் வின் பண்ண ட்ராஃபிஸ். ஸோ ரவிச்சந்திரன் அஸ்வின் பார்த்தீங்கன்னா அவரோட 9 வயசுலேயே வந்து கிரிக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணிட்டார். ஸோ அவர் வந்து ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் ஃபாஸ்ட் பவுலராகவும் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாகவும் தான் இருந்தார். ஸோ அப்புறம் அவர் கோச்சை வந்து அவருக்கு அட்வைஸ் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து அவர் ஒரு நல்ல ஸ்பின்னராக மாறினார். இந்தியாக்காக அண்டர் 17 விளையாடும் போதும் அவர் வந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேனா தான் இருந்திருக்காரு. அவரோட பர்சனல் லைஃப் பார்க்கும்போது, அவர் வந்துட்டு அவரோட ரொம்ப நாள் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டான பிரீத்தி நாராயணன் அப்படின்றவங்கள வந்துட்டு 2011ல வந்து மேரேஜ் பண்ணிட்டாரு. ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 டாட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ எனக்கு ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்துட்டு அவரோட ஆட்டிட்யூடு வந்துட்டு அவரோட அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு என்னமோ வந்துட்டு நம்ம தமிழ்நாடு பிளேயர்ஸ்ன்னு சொல்லும்போதும் சரி, தமிழ்நாடு கிரிக்கெட் போர்டு எப்படி சொல்றது? போர்டு சொல்ல முடியாது. தமிழ்நாடு கிரிக்கெட் பிளேயர்ஸ்க்கு ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல வந்துட்டு ஒரு ஸ்டாண்டர்ட் கிடைச்சு. இதுக்கு முன்னாடி நெறைய பிளேயர்ஸ் இருந்திருக்காங்க. பட் இந்த எரால பார்க்கும்போது அஸ்வின் தான் வந்துட்டு நமக்கு அந்த நேம வாங்கி குடுத்தாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவர் வந்துட்டு ஒரு லெஜெண்ட் ஆஃப் த கேமா இருந்திருக்காரு. ஸோ அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல. ஸோ அவர் இன்னைக்கு பிரஸ் மீட்ல சொல்லும்போதுமே வந்துட்டு ஸோ ஓஜி கேங் அப்படின்னு அவங்க கேங்க சொல்லாரு. ஸோ அந்த மாரி ஒரு லெஜெண்ட் ஆஃப் த கேமா இருந்துட்டு வந்துட்டு அவர் இன்னைக்கு ரிட்டயர் ஆனது எனக்கும் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது. ஆ எனக்கு வந்துட்டு அவரோட புடிச்ச ஒரு எப்படி சொல்றது? எனக்கு அவரு கிரிக்கெட்ல அவருக்கு புடிச்ச ஒரு மூமெண்ட். அது வந்துட்டு அவரே வந்துட்டு அது நான் பண்ணது தப்பு தான்றத அவர் யூடியூப் சேனல்லே சொல்லியிருக்காரு. பட் எனக்கு பிடிச்ச மூமெண்ட்னா, ஆ மேக்ஸ்வெல்ல விக்கெட் எடுத்துட்டு சிஎஸ்கே வெர்சஸ் பஞ்சாப் மேட்ச்ல மேக்ஸ்வெல்ல விக்கெட் எடுத்துட்டு அந்த மண்ண எடுத்து அப்படி ஊத்துவாரு. அது வேற லெவல்ல இருக்கும். மேக்ஸ்வெல் மாரி ஒரு பெரிய இத வந்துட்டு அந்த மாரி விக்கெட் எடுக்கிறது வந்துட்டு அது ஒரு ஸ்பின்னர் எடுத்துட்டு அது மேக்ஸ்வெல் நெறைய வாட்டி எடுத்திருக்காரு அவரு.
பட் அந்த மேட்ச் ரொம்ப இதுவா போகும். ஹீட் அப் மேட்ச்சா போகும். அது ஆக்சுவலி செமி ஃபைனல் தான் நெனைக்கிறேன். ஸோ எடுத்துட்டு அந்த மாரி பண்ணுவாரு. அது ரொம்ப செமையா இருக்கும். பட் அப்புறம் அவர் யூடியூப் சேனல்ல அந்த மாரிலாம் பண்ணியிருக்க கூடாது அப்டின்றத அவர் சொல்லியிருப்பாரு. ஆ அதுதான் வந்து என்னோட மோஸ்ட் எப்படி சொல்றது? என்னோட ஃபேவரைட் பார்ட்டுன்னு சொல்லலாம். அவரோட அந்த கிரிக்கெட் லைஃப்ல வந்து எனக்கு ரொம்ப புடிச்சது, ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருந்ததுன்னா, அந்த பார்ட் தான். ஸோ உங்களுக்கு அந்த மாரி அஸ்வினோட பெஸ்ட் மூமெண்ட் அவரோட கிரிக்கெட் ஹிஸ்டரி எதுன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோவ ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.